இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கடந்த காலங்கள்ல மட்டும் கிடையாது. ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அறிவியல் சமூகம் சார்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவிட்டு இருக்கிறாங்க. அது என்னப்பா அது அறிவியல் சமூகம் சார்ந்த மக்கள்னா, அறிவியல் அத மட்டும் தான் நம்புவாங்க. எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்புவாங்க. எவிடன்ஸ் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. வலிய நம்மளால உணரத்தான் முடியுமே தவிர, அதோட உருவம் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. காத்துக்கு உருவம் கிடையாது. ஆனா, அதெல்லாம் நம்ம உணர முடியும். அது இல்லைன்னா நம்ம உயிரோட இருக்க முடியாது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்கிறாங்க. கடவுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுக்குள்ள இருந்து ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குதோ, இனம் வாரியாக, மதம் வாரியாக, சாதி வாரியாக, மொழி வாரியாக, நிறம் வாரியாக நம்மள நம்மளே பிரிச்சு வச்சிருக்கிறோமோ, பிரிச்சு இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒவ்வொரு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுள் அல்லாத வேற ஒரு இயற்கையின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயற்கையும் இல்ல, கடவுளும் இல்ல. எண்ணங்கள் தான் கடவுள். எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்குதுன்னு சொல்லி நம்புறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவ வழிபாடாகவோ, அல்லது உருவமற்ற வழிபாடாகவோ, அல்லது கற்பனையாகவோ, அல்லது நிஜமாகவோ, நேரிலேயோ அவங்க வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல வந்து லெஜெண்டரி பொசிஷனுக்கு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அப்படிங்கிறவங்க. அதுல வந்து பார்த்தோம்னா, நம்ம சொல்றோம் சாய்பாபா வந்து வடநாட்டுல இருந்தவரு. அவரும் ஒரு சித்தர் தான். வடநாட்டுல அவர் இருந்தவரு. இங்க நம்ம சித்தர வழிபடுறோம். நம்ம ஊர்ல சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வகையா இருக்குது. அதே மாரி அவங்களோட வழிபாடு சித்தர் தான் அவரு. மனிதனாக பொறந்து, வாழ்ந்து அவர் ஒரு சித்தர் நிலை, உயர்நிலை அடைஞ்சவர் தானே அவரு. இப்ப நம்ம ஊர்ல எப்படி கணக்கன்பட்டியில வந்து சித்தருக்கு நம்ம குரு பூஜை பண்றோமோ, அது போல தானே சாய்பாபா சாமிக்கும் பண்றோம். அது மாரி தானே வந்து பார்த்தீங்கன்னா, கோரக்கர் மகானுக்கும் பண்றோம், அகத்தியருக்கு பண்றோம், பழனி மலையில இருக்கக்கூடிய போகர் ஜீவ சமாதியிலயும் போய் பண்றோம். எல்லாமே பண்றோம் முடிக்கிறோம். ஸோ கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ, மறைமுகமாகவோ அனைத்து மக்களாலயும், அனைத்து தரப்பு மக்களாலயும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியலால வந்து நிரூபிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. பொதுவா இந்து மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? உண்மைய சொல்லாம உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து வானத்திலிருந்து இறை தூதரா பூமிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நேரங்கள்ல இந்து மத வழிபாட்டிலுமே கூட சரி, பூமியில ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா, வானத்திலிருந்து கடவுள் கீழ இறங்கி வருவாரு. ஒவ்வொரு அவதாரம் எடுப்பாரு. ஒவ்வொரு அவதாரத்திலயும் ஒவ்வொரு நல்லது பண்ணுவாரு. ஒரு சில கெட்டவங்கள அழிப்பாருன்னு சொல்லி, பொதுவாகவே வந்து அனைத்து கடவுள் வழிபாடு முறைகளிலேயும் தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே இன்னும் கொஞ்சம் அட்மாஸ்பியரா போய் பார்த்தோம் அப்படின்னா, வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், அதாவது ஒரு சில கண்டங்கள் தாண்டி கண்டங்கள்னா கண்டம் கிடையாது. ஒவ்வொரு பூமியோட நிலப்பரப்பும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது ஒரு கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், அமெரிக்க கண்டம், ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம்னு. அப்படியே ஆப்பிரிக்க கண்டங்கள்லாம் தாண்டி அந்தாண்ட வேற பக்கம்லாம் எகிப்து பக்கம்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள் தான் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு குடுத்தாருன்னு சொல்லி நம்புறாங்க. அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வழிபாடு பண்றதுக்கோசரமே வந்து ரொம்ப நேர்த்தியா கட்டியிருக்கிறாங்க. கிசா பிரமிடா இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்துல 2 பிரமிடுமே வந்து பாருங்க, அந்த 3 நேர்கோடும் நம்ம எல்லாம் தமிழ்நாடு முழுசவே தெரியும் நான் சொல்ற நட்சத்திரம். வானத்துல அண்ணாந்து பார்த்தீங்கன்னா, 3 நட்சத்திரம் பக்கத்து பக்கத்துல தெரியும் நம்பளுக்கு. பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும், உண்மையாலுமே அந்த 3 நட்சத்திரமும் சூரியன விட பல 100 மடங்கு இல்ல, பல 1000 மடங்கு அது பெருசு அந்த நட்சத்திரங்கள். அவ்வளவு பெருசா இருக்கிறனால தான் நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாலும் நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரிகிறது. சரிங்களா? அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 நட்சத்திரமும் அந்த 3 பிரமிடோட அந்த கூர் நேருக்கு அப்படியே நேரா கச்சிதமா இருக்குது. இவங்க இவ்வளவு பெரிய அளவுல ஸ்ட்ரக்சர் கட்டினாலுமே கூட, அது எவ்வளவு நேர்த்தியா கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எடையுள்ள கற்கள தூக்கி வச்சு தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. அது ஒண்ணும் அவ்வளவு எளிமையான விஷயமான்னு நம்ம சொல்லிற முடியாது. சாதாரணமா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வீட நம்ம மேஸ்திரி வச்சு கட்டுறோம் அப்படின்னாலே, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். எவ்வளோ நாள் நம்ம அதுக்கோசரம் நம்ம மெட்டீரியல் வாங்குறதுக்கோசரம் போறோம், வரோம். எவ்வளவு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளோ நம்ம மணி ஸ்பெண்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம் முடிக்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க பிரமிட் கட்டியிருக்கிறாங்கன்னா, அவன் எத்தன மேஸ்திரி, எத்தன கொத்தனாரு, எத்தன இன்ஜினியரு, எத்தன ஒரு திட்ட வடிவமைப்பாளர், அதுக்கான வேலையாட்கள், அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான டைமு, அதுக்கோசரம் அந்த பருவநிலையெல்லாம் பார்த்துருக்கணும். அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டு கட்டியிருப்பாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்பியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இந்து மதத்தில கூட இந்த கடவுள் மேல வானலோகத்திலேருந்து வராங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஒரு வேள அவங்க ஏலியன் மாரி இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அது என்னப்பா ஏலியன்களா இருக்கலாமா? அப்படின்ட்டு. ஆமா, நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வந்து பூமியில வந்து ஒரு சில விஷயங்கள பல்வேறு நேரங்கள்ல பண்றதுன்னு சொல்லி பெரும்பாலும் நம்பப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில இருக்கக்கூடிய நம்ப முடியாத கட்டமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்குது. நம்ம அமெரிக்கால இருக்கக்கூடிய கோடுகள், மர்மமான அந்த கோடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இதா தான் இருக்குது. நெவாடா பாலைவனத்தில இருக்கக்கூடிய அந்த கோடுகள், மர்மமான கோடுகள், கோடுகள்னு கூட சொல்ல முடியாது. இந்த மலைக்கும், அந்த மலைக்கும் ஜாயின் பண்ணி ஜெட் விமானம், சிலந்தி, குரங்கு
இந்த மாரி பல்வேறு விஷயங்கள வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது எதுக்கோசரம் வரைஞ்சிருக்கிறாங்க? வானத்துல இருக்கிற மனுஷன் கீழ பார்க்கறதுக்கோசரமா? இல்ல வானத்துல இருக்கிற மனுஷனே கீழ வந்து வரைஞ்சு வச்சுட்டு போனாரா? இப்படி நெறைய கேள்விகள் உருவாகுதுல்ல மனுஷனுக்கு. உண்மையாலுமே இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடந்திருக்குது. ஓகேங்களா? அமெரிக்கால நெவாடா பாலைவனத்துல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மர்மமான இடங்களா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உலகப் போர்ல நடக்கும்போது தான் வந்து வானத்துல பறந்து போயிட்டு இருக்கும்போது இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது. "அள்ள அள்ள குறையாது அட்சய பாத்திரம்" அப்படிங்கிற மாரி கடவுளுடைய தேடல் அப்படிங்கிறது அள்ள அள்ள குறையவே குறையாது. பொதுவாகவே நம்ம கடவுள் அப்படின்ற இந்த கலிகாலத்துல கூட சரி, எப்பவுமே சரி, நீங்க உணர வேண்டிய ஒரு விஷயம். கடவுள் வந்து டைரக்ட்டா நேரடியா வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ண மாட்டாரு. இன்டைரக்ட்டா தான் பண்ணுவாரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து யார்ட்டயாச்சும் ஒருத்தர்ட்ட போயிட்டு, எனக்கு ஒரு 1,00,000 வேணும் கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்க கோயில்ல போய் உட்கார்ந்திருந்தீங்கன்னா, கடவுள் வந்து டைரக்ட்டா ஏடிஎம்லேருந்து எடுத்து குடுப்பாரான்னு சொல்லி கேட்டா, அவரு டைரக்ட்டா குடுக்க மாட்டாரு. கடவுள்ட்ட ஒரு பொறுப்ப குடுத்துட்டு நீங்க யார்ட்டயாச்சும் போய் ஒரு கேட்கலாம். கடவுள் அவங்க மனசுக்குள்ளாடி புகுந்து, சரி ஓகே இவங்க கேட்கறாங்க நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு வச்சு அவங்க மனசுக்குள்ளாடி புகுந்து குடுப்பாங்க. பொதுவாவே மனிதனுடைய மைண்ட் செட்டு அவன் ஜாலியா இருக்கும்போது யாராச்சும் ஏதாச்சும் வந்து கேட்டாங்க அப்படின்னா செஞ்சு குடுத்துருவான். அவன் அப்செட்டா இருக்கும்போது யாராச்சும் வந்து கேட்டாங்க அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிறதையும் புடுங்கிட்டு தான் விடுவான் மனுஷன். பொதுவா மனிதனோட மைண்ட் செட்ட ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறதும் கடவுள் தான். அவன் அப்செட்டா இருக்கும்போது அவன மீட்டு கொண்டு வர வேண்டிய கடமையும், பொறுப்பும் கடவுள்ட்ட தான் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, "இவன் ஆள் நல்லவன் தான். என்ன மைண்ட் அப்பப்ப மாறிக்கிச்சுன்னா எல்லாரையும் ராவடி பண்ணி போடுவான்னு" சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து கடவுளுடைய செயல் அப்படித்தான், இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நீங்க போய் கோரிக்கையா கேட்கலாம். நீங்க கேட்டத செஞ்சு குடுப்பாங்க. சரிப்பா, இதுதான் பண்ணி குடுப்பாங்களா? இது என்ன நான் போய் கேட்டாலே குடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேஜர் ஆப்பரேஷன் பண்றாங்க. ஆப்பரேஷன்ல 2 இருக்குது. மைனர், மேஜர். மைனர்னா சின்ன ஆப்பரேஷனு, மேஜர்னா பெரிய லெவல் ஆப்பரேஷன். ரொம்பவே ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு மேல பண்ணுவாங்க. அதுதான் மேஜர் ஆப்பரேஷனு. நீங்க கேட்கலாம், அவ்வளோ நேரம் கூட பண்ணுவாங்களான்ட்டு. கண்டிப்பா பண்ணுவாங்க. மேஜர் ஆப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலை. ஓகேங்களா? மனித உயிர் சம்மந்தப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள நீக்கி அவங்கள குணப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணி தான் மேஜர் ஆப்பரேஷன். அந்த மேஜர் ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. உள்ளாடி டாக்டர் சொல்லிருவாங்க. மேஜர் ஆப்பரேஷன் பண்றோம். நம்ப கையில ஒண்ணும் இல்ல. எல்லாம் மேல கடவுள் கையில தான் இருக்கும்பாங்க. நீங்க எம்பிபிஎஸ் வந்து தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, அமெரிக்கால இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருக்கிற டாக்டரா இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு கடவுள் மேல தான் பொறுப்பு குடுப்பாங்க. எங்க கையில ஒண்ணும் இல்லப்பா. எல்லாம் இப்படி மேல ரஜினி மாரி மேல தான் கை காட்டுவாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது கடவுள்ட்ட தான் இருக்குது. ஒரு ஆப்பரேஷன் சக்சஸ் ஆவறதும், ஒரு உயிர் திரும்ப மனிதனோட உடம்புக்குள்ளாடியே இருக்கிறதும், அந்த மாரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்ட்ட 1,00,000 யார்கிட்ட 1,00,000 ஃபீஸ் சொன்ன டாக்டர்ட்ட, "இந்தாங்க டாக்டர் 2,00,000 குடுக்குறேன். நீ வெளில வரும்போது அவங்கள உயிரோட கூட்டிட்டு சொன்னோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? 1,00,000 எனக்கு போதும்பா. அந்த 1,00,000 வந்து நீ இல்லாதவங்க யாருக்கோ நல்லது பண்ணும்பாங்க. அவங்க வாழ்த்துனாங்கன்னா, அது உனக்கு போதும் அப்டிம்பாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து அவங்க செயல் மட்டும் தான் செய்வாங்க. அந்த செயல்ல இருந்து ஒரு மனிதனோட உயிர பத்திரமா மீட்டு கொண்டு வர வேண்டியது கடவுள் தான். ஓகேங்களா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல முறையில இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாரோ ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க, செய்றாங்க, பிடிக்கிறாங்க அப்டின்னா, நம்மளால முடிஞ்சத அவங்களுக்கு உதவி பண்ணலாம். உதவி பண்ணலையா உபத்திரம் பண்ணக்கூடாது. அது என்னப்பா உதவி பண்ணலாம், உபத்திரம் பண்ணக்கூடாது? நீ நடந்து போகும்போது ஒரு கல்லு தடுக்குது. அந்த கல்லு தடுக்குதுன்னா, உன்னால முடிஞ்சா அத எடுத்து ஓரமா வச்சுட்டு நீ நடந்து போ. இல்லையா கம்முன்னு போ. உன் கால்ல இடிச்சா கம்முன்னு நடந்து போயிரு. ஓரமா இருக்கிற கல்ல எட்டி உதைச்சு நடு ரோட்ல தள்ளி விட்டீங்கன்னா, அந்தாண்ட வண்டியில டூ வீலர்ல வரவன் வேகமா வருவான். அவன் அந்த கல்லு பெரட்டி விட்டா கீழ தான் விழுவான். ஓகேங்களா? இது வந்து உபத்திரவம். உன்னால ஜாலிக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு கல்ல எட்டி உதைக்கிற. அது இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இடையூறா, ஒரு இடைஞ்சலா, ஒரு துன்பத்த உருவாக்குது அப்படின்னா, அந்த செயல நம்ம செய்யக்கூடாது. அது வந்து ரொம்பவே ஒரு தவறான செயல். அதனால அந்த மாரி ஒரு சில விஷயங்கள தவிர்த்திடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அப்படித்தான் நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மதங்களுமே சொல்லுது. நீங்க வந்து உங்களோட கடமைகள செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதங்கள் அப்படிங்கிறத விட கடவுள் சொல்லப்பட்டதா, மனிதர்களுக்கு மனிதன் சொல்லப்பட்டது அதுதான். ஓகேங்களா? இதுதான் உண்மை. இதுதான் நெஜம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சார் ஒருத்தரு, மணிவாசகம்னு ஒரு சார் அவரு சொல்லிக் குடுத்தாரு. இந்த மாரி வந்து உன்னால முடிஞ்சுச்சுன்னா, ஒரு மாட்டுக்கு போய் ஒரு புல்லு பிச்சு குடு. அது வந்து உனக்கு ஒரு புண்ணியம் அப்டிம்பாங்க. ஒரு அகத்திக்கீர குடு. அது உனக்கு ஒரு புண்ணியம் அப்டிம்பாங்க. வாழைப்பழம் வாங்கி குடு புண்ணியம்பாங்க. இல்ல எனக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி குடுக்கறதுக்கெல்லாம் காசு இல்ல அப்டின்னா, நீ போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, அருகம்புல்லு நடந்து போம்போது சகஜமா பார்க்கலாம். அத பிச்சுட்டு போறியா ஒரு பிள்ளா கோயில்ல வையு.
ஒரு வேப்பந்தழ பிச்சுட்டு போறியா, ஒரு மாரிய கோயில்ல கொண்டு போய் வையி. ஒரு வில்வ இல பிக்கிறியா, கொண்டு போய் இப்ப சிவன் கோயில்ல வையி. ஒரு துளசி தழ பிக்கிறியா, அந்த தழைய கொண்டுட்டு போயி பெருமாள் கோயில்ல குடு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால செய்யலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல, அதெல்லாம் எனக்கு செய்ய விருப்பம் இல்ல அப்டின்னா, தயவு செஞ்சு நீ கம்முனு இரு. யாரோட வழியிலயும் தலையிடாத. நீ உண்டு, உன் வேல உண்டுன்னு இரு. அதுவே போதும். இதுதான் வந்து கடவுள் விரும்புறாரு. இதுதான் நெஜம். இதுதான் உண்ம அப்டின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது அன்னைக்கெல்லாம் வந்து அவ்வளோக்கா எடுத்துக்கல. நான் ஒரு 10த் படிக்கும்போது அந்த மணிவாசகன் சார் சோசியல் சயன்ஸ்க்கு வந்திருந்தாரு. அப்போ அவரு சொல்லிட்டு இருந்தாரு. இது நடந்த வருஷம் 2011, 2012 கல்வியாண்டு. 2011 டூ 2012 கல்வியாண்டு. நாங்க தான் சமச்சீர் கல்வி செட்டு. அப்ப அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, நாம அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா விட்டுட்டோம். அதுக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் கடந்து வந்த காலகட்டங்களுக்கெல்லாம் அப்புறமேட்டு தான், இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சாட்டி, ஒரு மெச்சூரிட்டி வந்தாட்டி, ஓகே இதுக்குள்ளாடி வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது, ஆழமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, நம்மளால உணர முடியுது. உண்மையாலுமே கடவுள் இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருக்கிறாரு. மனிதனால வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய உயிரிழப்ப தடுக்க முடியாது. வெட்டுண்ட உறுப்புகள இதுவரைக்கும் வளர வைக்க முடியல. இதுக்கு மேலயும் வளர வைக்க முடியாது. வாய்ப்பு கிடையாது. அதே மாரி வளிய பார்க்க முடியாது. காத்த பார்க்க முடியாது. சரிங்களா? கரண்ட்ட பார்க்க முடியாது. இதெல்லே மாரி தான். இது வந்து மனித உயிர் எப்படி நம்மளால கண்ல பார்க்க முடியாதோ, அதே மாரி கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உணரத்தான் முடியும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ந்தவங்க கண்ணால பார்த்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில. நீங்க எந்த சாமி கும்பிடுறவங்களாலும் எடுத்துக்கோங்களேன். அல்லது எந்த மதத்த சேர்ந்தவங்களா இருந்தா எடுத்துக்கோங்களேன். அவைங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு உயர்நிலையில இருக்கிறவங்க, நான் வந்து கடவுள பார்த்தேன். அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள பதிவு பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தவங்க 100க்கு 90% வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. என்ன தள்ளப்படுவாங்க? ஒரு உயர்நிலையில இருப்பாங்க. இவர பத்தி யாரோ ஒருத்தர் குறை சொல்லுவாங்க. அப்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, இல்ல நான் பார்த்தேன். இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கடவுள் ஏற்படுத்தி குடுப்பாரு. உண்மையாலுமே கடவுள் இருக்கிறாரா? கடவுள் நம்புறாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் நம்புறேன். கடவுள் இருக்கிறாரு. உண்மையிலே கடவுள் இருக்கிறாரு. அது உண்மதான்.